வணக்கம் நண்பர்களே. மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூரில் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்விஎஸ் ஆயுர்வேத காலேஜ் பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது. நம்பர் 9025995741. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலை வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணக்கூடிய வேலையை தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்த அளவு நம்ம ஒர்க்கை பார்ப்போம். அதனால் காலையிலங்கிறது நம்ம எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் தான் பார்ப்போம். ஸோ முடிஞ்ச வரை உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 8 ஆம்பிளிஃபயர் நல்லா தரமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது ஆம்ப் பார்த்திங்கன்னா 5.1, அதாவது 5 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. இது ஒரு மீடியம் பட்ஜெட் ஆம்பிளிஃபயர். அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறவங்களுக்கு இந்த மாடலில் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இது எதுக்காக யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பு ஹார்டாகவும் சாஃப்டாகவும் நம்ம டியூன் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். அதாவது சில கஸ்டமர் கொஞ்சம் சாஃப்டாக விரும்புவாங்க பேஸை. ஸோ அதை கம்மி பண்ணி கேட்கும்போது நமக்கு சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கும். ஸோ அதை ஹார்டாக வேணும் அப்படின்னா நம்ம டியூன் பண்ணும்போது ஹார்டாக நம்ம கேட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் அப்படிங்கிறது எல்லா ஒரு ஆம்ப்லேயுமே நம்ம தவறாமல் கொடுத்துட்டு வரோம். அடுத்தால இது மாஸ்டர் கண்ட்ரோல். அதேமாரி பேனல் சுற்றிலும் மேட் பிளாக் வர மாதிரி, சென்டரில் பிளாக் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க அனைத்து பேனலுமே சேம் மாடல் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்தால உள்ள இன்டீரியர் நம்ம பார்க்கலாம். முதலாவது ஆம்பில் இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 இன்ச்சு டெப்த், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நம்ம 12 இன்ச்சு டெப்த் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கேபினெட்னு ஒரு விஷயம், இது 1 mm திக்னஸ் கேபினெட்டு. இதோட திக்னஸ் 1 mm. ஸோ காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சொந்த காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் இருக்கோம். அதுவும் நம்ம இஎன்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா தரமாக ஒரு ஆம்ஸ்னால் நம்ம இஎன்டில் தான். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதை போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னை வரைக்கும் நமக்கு ஆம்ஸ் ரேட்டிங் பத்தலை அப்படின்னு வந்ததே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இஎன்டு நம்ம நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ இது பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் பியூர் காப்பர் பார்த்தீங்கனாலே தெரியும், சால்டர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இது இதோட வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 12 வரக்கூடிய டாபிக் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது. அடுத்தால பவர் சப்ளை செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசிபி கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் 2 கெப்பாசிட்டர் 10,050 வோல்ட் கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் தான். 5 சேனலுக்காக ஐஆர்எஃப் மாஸ்பிட் போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐஆர்எஃப் 150 சீரியல் யூஸ் பண்ண மாஸ்பிட் போர்டு தான் இது. அடுத்தால சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆம்ப் அப்படிங்கிறனால இதில் 4 டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 12 இன்ச்சு சப் வரைக்குமே நமக்கு தாராளமாக ட்ரைவ் ஆகும். அடுத்தால பார்த்திங்கன்னா பூஸ்டர் போர்டு, நம்மளுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் பூஸ்டர் போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி ரிமோட் கிட் நம்மளுடைய சொந்த போர்டு தான். அதுமாதிரி ஹெச்டிஎம்ஐ கிட்டு கொண்டு எல்லாமே நம்மளுடைய சொந்த போர்டு தான். இதில் இருக்க அனைத்து போர்டுமே நம்ம சொந்த போர்டு தான். வயரிங் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு பொறுமையாக அந்த வயரிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. பிடிச்சிருந்தா அந்த வயரிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதுமாதிரி கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் போடுங்க. இதே சேம் டிட்டோ ஆம்பிளிஃபயர் தான் இது. இந்த சேம் மாடல் ரெண்டுமே சேம் டிட்டோ தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இதில் பேக் சைடு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபயரோட பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDMI ARC, அதாவது ARC இன்புட் இருக்குது.
கோஆக்சியல் இன்புட் இருக்குது, ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது, ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3 இவ்வளோ ஆப்ஷனுமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு சேனலுக்கு எல்லாத்துக்குமே சப்பு முதற்கொண்டு எல்லாமே எல்எஸ் சாக்கெட்டு தான் வரும். பவர் சப்ளைக்கு பவர் கார்டு கொடுத்துருக்கோம், ஆன் ஆஃப் சுவிட்ச் பின்னாடி கொடுத்துருக்கோம், கூலிங் ஃபேன் கொடுத்துருக்குறோம். இது வந்து முதலாவது 2 ஆம்புக்கு வரக்கூடிய இன்டீரியர். இதில் 2 ஆம்புமே நம்ம சேம் ஆம்பு தான், இன்டீரியர் ரெண்டுமே சேம் தான். ஸோ இது முதலாவது ஆம்போட இன்டீரியர் நம்ம பார்த்தோம். அடுத்த ஆம்பிளிஃபயர் வந்து இன்டீரியர் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஆம்பில் இருக்க எல்லா விஷயமே சேம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் வந்து மாறுது. உங்களுக்கு இதில் 15 ஆம்ப்ஸு 24/024 பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது 15 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. அதேமாரி பவர் சப்ளை செக்ஷனில் நம்மளுடைய 4 கெப்பாசிட்டர் கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இதில் வந்து 2 கெப்பாசிட்டர் போடுறோம், இதில் 4 கெப்பாசிட்டர் போடுறோம். இந்த 4 கெப்பாசிட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்வூஃபருக்காக 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு போடுறதுனால நம்ம 4 கெப்பாசிட்டர் போட்டு டிரான்ஸ்ஃபார்மரும் 15 ஆம்ப்ஸ் சேர்த்துறோம். ஏன்னா இது ஹெவி. இதில் வந்து 5.1 வந்து இது மீடியம் வாட்ஸ் ஆம்பு, இது வந்து ஹெவி ஆம்பு. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சப்வூஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 12 இன்ச்சு 15 இன்ச்சு 18 இன்ச்சு வரைக்குமே நம்ம ட்ரைவ் ஆகும். ஸோ அதனால் இது ஹெவி பவர்ஃபுல் ஆம்பு தான் நம்ம சொல்லலாம். இது வந்து 5.1 ஹெவி ஆம்பு. இது வந்து 18 மாஸ்பெட் ஆம்பு. நீங்கள் இது உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் 18 மாஸ்பெட் ஆம்புனே நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இது வந்து 14 மாஸ்பெட் ஆம்பு. இதில் இன்டீரியர் நம்ம பார்த்தோம். இதுலேயும் வயரிங் பாருங்கள் எவ்வளோ நீட்னஸாக இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா எல்லா ஆம்ப்லேயுமே நம்ம வந்து ஒரு பொறுமையாக உட்காந்து நம்ம வயரிங் பண்ணுறதுனால எல்லா ஆம்ப்லேயுமே அவ்வளோ நீட்னஸாக உட்காந்து நம்ம செய்கிறோம். ஸோ இதோட பின்னாடி வந்து இந்த 2வது ஆம்போட பேக் சைடு உங்களுக்கு காமிக்கிறேன். 2வது ஆம்பில் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆம்பில் என்ன பார்த்தோமோ அதே சேம் தான். ஆனால் சப்புக்கு மட்டும் பனானா சாக்கெட் கொடுத்துருப்போம். எதுக்காக அப்படின்னா நம்ம 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு யூஸ் பண்ணுறதுனால சப்புக்கு மட்டும் நல்லா ஹெவியாக நம்ம கொடுத்துருக்குறோம், பனானா சாக்கெட் கொடுத்துருக்குறோம். இது 2வது ஆம்பு. நம்ம 2வது ஆம்பை பற்றி பார்த்தோம். ரெண்டுமே 18 மாஸ்பெட் போட்ட 2 ஆம்பு. இதில் முதலாவது 10 ஆம்பு வந்து 4 ஃபிட்டு, இது 8 ஃபிட்டு. அடுத்த ஆம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.2ல் 12 ஆம்பு. அதாவது 12 ஆம்புனா 2 ஆம்பாக வருது. அதாவது சைடு சேனலுக்கு தனி ஆம்பு, சப்புக்கு தனி ஆம்பு, 2 ஆம்பாக வரும். இதோட கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கண்ட்ரோல் தான். அதாவது ஒரே ரிமோட்டில் தான் எல்லாமே யூஸ் ஆகும். ஆனால் ஆம்பு மட்டும் உங்களுக்கு 2 விதமாக வருது. இது கஸ்டமைஸாக கேட்டதுனால நம்ம அடிச்சிருக்கிறோம். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் மாடல் தான். அதேமாரி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே அனைத்தும் அதில் அப்படியே இருக்குது. அதாவது நம்ம 8 ஃபிட்டுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே சேம் டிட்டோ தான். ஆனால் அந்த சப்பு போர்டு மட்டும் அதில் இல்லை. மற்றபடி 15 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தான், 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே சேம் டு சேம் தான். ஆனால் இதுக்கு சப் ஆம்ப் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறேன். இதில் வந்து 4 கெப்பாசிட்டர் 15 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வருது. ஆனால் இதில் வந்து 15 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு 8 கெப்பாசிட்டர் வருது. நம்ம ஏரியா டான்கள்லாம் கோவப்படுறாங்க, இல்லை நைட் டைம் ஆயிடுச்சுல, நல்லா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அவங்களுக்கு. ஸோ ஏரியா டானுங்களுக்கு டென்ஷன் ஆகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு மட்டும் 8+8 டிரான்சிஸ்டர் 2 போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 8 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கஸ்டமைஸாக கேட்டதுனால நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 8 கெப்பாசிட்டி போடும்போது பேஸோட ஸ்ட்ரென்த்து இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது பேஸ் எஃபெக்ட் நல்லா தரமாக இருக்கும். அதனால தான் நம்ம 8 கெப்பாசிட்டர் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வயரிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குங்கிறது. ஏன்னா ஒரு வயரிங் வச்சு தான் நம்மளுடைய ஆம்பிளிஃபயரோட குவாலிட்டியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்னஸாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா ஆம்ப்லேயும். அடுத்த ஆம்ப் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 7.2, அதாவது 7 ஸ்பீக்கரும் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுக்காக. இதுவும் ஹெவி பவர்ஃபுல் ஆம்பு தான். அதில் இருந்தது அது 5.2, இது 7.2. இதில் வந்து 2 சேனல் போர்டும் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ட்டும் ஆட் ஆகுது. இது வந்து அதில் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ட்டு 5 சேனல் போர்டு இருக்கும்.
ஸோ இது வந்து 7.2. இதில் வந்து சப்வூஃபருக்காக சேம் தான், அதில் என்ன யூஸ் பண்ணமோ அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ வயரிங் பாருங்கள், எல்லாமே சேம் டு சேமாக தான் இருக்கும், எதுலேயுமே வந்து மாற்றங்கள் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரை பொறுமையாக இருந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்பவே வந்து பொறுமைங்கிறது ரொம்ப மிக மிக ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம அவசரப்பட்டு இதை நம்ம செய்யவும் முடியாது. கண்டிப்பாக என்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது வீடியோவிலே நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். கைவலி கொஞ்சம் இருக்கனால நம்ம மெதுவாக தான் செஞ்சிட்ருக்கோம். இதில் இருக்க அனைத்து ஆம்புமே ஒரு ஆள் என்னுடைய கைப்பட உட்காந்து செஞ்சது. ஸோ முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா கையை பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ தெரிய மாட்டேங்குது இந்த மொபைலில், இந்த ஒரே நிமிஷம் பார்த்திங்கனாலும் தெரியும். கெட்டு போட்டு இப்போல்லாம் கையெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஒர்க்கு அதுக்காக ஸ்டாப் பண்ணல, மெதுவாக செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இத்தனை ஆம்பு செஞ்சதும் இந்த கைவலியோடு தான். ஸோ முடிஞ்ச வரை நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எதுவும் தவறுதலாக பேசியிருந்தாலும் கண்டிப்பாக மன்னித்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது 12 ஆம்ப்னா நீங்கள் 5.2 12 ஆம்ப்னு நீங்கள் சொன்னாலே போதும், இல்லை டபுள் ஆம்ப்னாலும் சொன்னீங்கனாலும் புரிஞ்சுக்குவேன். ஸோ உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக போட்டு விடுங்க. சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.